நம்ம ஃபிராக்ஷன்ல சப்ட்ராக்ஷன் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். அடிஷன் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன். ரொம்ப ஈஸி. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் இந்த டினாமினேட்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும்னா ஒரே நம்பர் இருக்கணும் டினாமினேட்டர். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 7 இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும் 10க்கும் 7க்கும். ஓகே இப்போ 10 இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு டினாமினேட்டரும் சேமா 10 இருக்கிறதுனால நான் ஒரே 10 போட்டுக்கிறேன், பை போட்டுக்கிறேன். 7 - 2 ஈக்குவல் டு இதுக்கு ரெண்டுக்கும் காமனா இந்த இடத்துல போடணும். நோட்ல எழுதும் போதே ஃபேர் நோட்ல நீட்டா எழுதணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகே ரெண்டுக்கும் காமனா இங்க ஒரு ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன். 7 - 2 7 2 போனா எவ்வளோ? 5 இங்க போட்டுக்கிறோம். அகைன் ஒரு பை போட்டுக்கிட்டு இந்த 10 இங்க போட்டுக்கிறோம். இதுதான் என்னது? 5/10 is the answer. Okay? Yes, please. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இருக்கறதுலே சூப்பரா ஈஸி மல்டிப்ளிகேஷன் தான். 31/50 into 3. 31/50 3ஆல பெருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. Yes, சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 50 இருக்கு இல்லையா, இத அப்படியே இங்க போட்டுக்கோ. இத 3ஆல நீ பெருக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கோ. 50 நீ 3ஆல பெருக்க கூடாது. ஏன்னா இங்க by 1 இருக்கிறதா நீ வந்து நினைச்சுக்கணும். ஓகேவா? இப்ப 3ஐயும் 31ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 3 into 1 3 3s are 9. 3 இப்ப 31/50 பெருக்குனா 3ஆல 93/50. நல்லா கவனிச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 6/6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டினாமினேட்டர்லயும் 6, நியூமரேட்டர்லயும் 6. அதாவது தொகுதியும் ஒரே நம்பர், பகுதியும் இப்படி ஒரே நம்பர் வந்துச்சுன்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு 1 அப்படின்னு போட்டுருணும். அதே மாதிரி இப்போ ஒரு இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு, என்ன வரும்? 1. ஓகே ஏன் அப்படின்னா நீ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த 14யுமே நான் கிராஸ் பண்ணிருக்கேன். 14க்கு 14. ஓகே 14க்கு 14ன்னு ஒண்ணு, இது ஃபுல்லா ஒரு பொருள் ஆயிடுதா? அதனால தான் 1. இப்போ புரியுதா? இல்ல இப்ப 14ல இந்த 2 பீஸ் மட்டும் அப்படின்னா 14ல் 2 அப்படின்னு சொல்லலாம். இங்க 14க்கு 14மே கிராஸ் அவுட் ஆயிடுச்சுங்கிறதுனால